ஹாமி ஹனியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேவங்கோட ஒன் ஷாட். வீக்கு ஒன் ஷாட் போட சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி ஓகேடா, இன்றைக்கி வீக்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான், நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம், லாங்குவேஜ் மட்டும் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. பிகாஸ் நான் இப்போ தான் கற்றுட்டு பேசுகிறேன், எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகேடா, நம்ம டைமிஸ் பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேயோங் இந்த மீன் பிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுறவ. டேயோங்கும் உங்களோட அண்ணாவும் தான் எப்போவுமே கடலுக்கு போய் பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டேயோங்க ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தைரியமாக தான் ஹேண்டில் பண்ணுவான். அதனாலே உங்களுக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் உங்கள் அண்ணாவுக்கு செய்கிறீங்களோ இல்லையோ, ஜெயோங்க்கு நிறைய விஷயம் அவனுக்கு பிடிச்சதை செய்வீங்க. அவனுக்கும் உங்கள் மேலே ஒரு லவ் இருக்கும், ஆனால் பெருசாக காட்டிக்க மாட்டான். சரி ஓகேடா, இன்ட்ரோ போதும். வேண அண்ணா கடலுக்கு போயிட்டு வந்துருப்பா மக்களே, வந்து அவனுக்கு சோறு எடுத்துன்னு போ. ஆ ஏம்மா, அதான் கிளம்பிட்டு இருக்கேன்ல, எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்ச நேரம் லேட்டானா உன் மவனுக்கு ஒன்றும் ஆயிடாது. அழகாக இருக்க. எதுக்குவே 2 வாளி எடுத்துன்னு போகிற? ஒரு சட்டி சோறை உங்கள் அண்ணன் தின்ன மாட்டான்? கடலுக்கு போயிட்டு வந்திருக்கான்ல, கொஞ்சம் அசதியாக இருக்கும், நிறைய சாப்பிடுவான். போன தடவை எடுத்துகிட்டு போயிட்டு பத்தலைன்னு சொன்னான், அதான் இப்போ கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு போகிறேன். நீ சும்மா தொண்ணு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத, நான் போகிறேன். யார் மனசில் என்ன ஓடுதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக டெய்லியும் பார்க்க போகிற ஆர்வத்தில் அப்படியே கடற்கரைக்கு போகிறீங்க. டேய், பாத்தியிலும் படகுல மாட்டி அருந்துட போகுது. அதில் ஒன்றும் ஆகாது மச்சா, நான் தான் பார்த்து இழுத்து நிற்கிறேன்ல. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். 2 பேருக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன் என் கையால் சாப்பிட்டா குறைஞ்சி போயிடுவியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவங்க அம்மா எடுத்துகிட்டு வரும், அதனால தான் வெயிட் பண்ணுறான். எப்போவுமே ஒரு தூக்குவாளி தான் எடுத்துகிட்டு வருவேன், இன்னைக்கு 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேனே, ஏன்னு கேட்க மாட்டியா? உன் அம்மைக்கு தலை வலிக்குதான், அதான் எப்படியும் என் வீட்டுக்கு வரப்போகிறவ தானே, நீ ஏன் சோறு எடுத்துகிட்டு போன்னு என்கிட்ட கொடுத்து அமிச்சிது. டேயோங்க எதுவும் பேசாமல் உங்களை டவுட்டாக பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருப்பான். அவன் கிடக்காமட்டி, எனக்கு சோறு எடுத்து வை, எனக்கு பசிக்கு. அவனையும் கூப்பிடு கூப்பிடு. ஏடா வந்து தொலையேண்டா, நீ வரலன்னா எனக்கு சோறு கிட்டாது, கொஞ்சம் வா. அதான் சொல்லுதாம்ல, கொஞ்சம் சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். வா வாடி, சோறு எடுத்து வை. சும்மா சோறுன்னு கடந்து கிளம்பாத, அங்கே எடுத்து வைக்கிறேன், கையை கழுவிட்டு வாங்க. நீங்கள் டேவங்க பார்த்துட்டு அப்படியே ஷையாக ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. அது ஒரு நிழல் குடிசை மாதிரி இருக்கும், அங்கே தான் கருவாடு எல்லாமே காய போட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படியே முன்னாடி உட்காந்து கல்யாணமாகி ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு பரிமாறுதான் நினச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டே இருப்பீங்க அவனை பார்த்துட்டே. ஏட்டி, எனக்கு சோறு கொண்டு வந்தியா இல்லை அவனுக்கு மட்டும் தான் கொண்டு வந்தியா? பொறுவே எடுத்து வைப்பேன்ல. நல்லா சாப்பிடு. அப்போ நான் நீ சொல்லாட்டியும் நல்லா தான் சாப்பிடுவேன். அவங்கள பார்த்துட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். இது அம்மா சமையல் மாதிரி இல்லையே. இப்போ என்ன, ஓ அம்மா சமையல் இல்லைதான், நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவன் சொல்லி மட்டும் விட்டா, நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ என்ன அதுக்கு, நல்லா தானே இருக்கு, சாப்பிடு. இந்த வேகாத வெயில்ல வீட்டுக்கு வந்து ஒரு படி சாப்பிட்டு போடான்னா எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டான். என்னடி நடக்குதுங்க? ஐயோ ஒன்றும் இல்லை, என் அண்ணனுக்கு சோறு எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் உன் மவனை பார்க்க வச்சு சாப்பிட்டா என் அண்ணனுக்கு வயிறு வலிக்கும்ல, அதான். அம்மா, ஏன் சாப்பாடு எடுத்துகிட்டு வர லேட்டு? ஏண்டா அங்கே இங்கே நடந்து வர வேணாமா? என்ன நீ நில கொடையா போட்டு கொடுத்துருக்க, இல்லை உன் அம்மா வரான்னு தான் ஆட்டோ எதுவும் வாங்கி விட்ருக்கியா? இல்லைல்ல, நடந்து தானே எடுத்துகிட்டு வரணும். எதுக்கு எந்திரிக்கிற? மேரி, உனக்கு என்ன பிரச்சனை? உன் பையன் சாப்பிட்றதா இல்லை என் கையால் சாப்பிட்றதா? பாதியிலே எழுப்புற அவனை, கொஞ்சம் தான் இருக்கு, நீ சாப்பிட்டுட்டேயும். அது சரி,
அப்படி நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? நேற்று வச்ச கஞ்சி அது தானே, தொட்டுக்க அந்த கருவாடு. ஆனால் நான் சுட சுட சோறு, கறி குழம்பு, மீன் குழம்புலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிடட்டும்னு விடுவியா? சும்மா. அடியே, இன்னைக்கு நீ ஆக்கி போட்டுருவ. நாளைக்கு அவன் வந்து என்கிட்ட வாய்க்கு ருசியாக இதே மாதிரி ஆக்கி போடியான்னு கேட்டா நான் என்னத்தை பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். என் வீட்டுக்கு வந்து பூ வச்சு என்னை பொண்ணு பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் தினமும் வீட்டில் வந்து நான் ஆக்கி போடுறேன் 3 நேரமும். உன் பிள்ளையும் நானே பார்த்துக்கிறேன். பேசுபடி. சும்மா வாயால் கிளம்பாத. உங்கள் அம்மா முதல்ல என் வீட்டுக்கு உன்னை மருமகளை அனுப்பி வைப்பாளா? நீ தான் வந்து என் வீட்டில் பேசணும். பின்ன நானா வந்து உன் பையனை பொண்ணு பார்த்து பூ வச்சுட்டு போக முடியும்? என் பிள்ளைக்கு என்னடி பூ வைக்கிறது? அவன் ஆம்பளை சிங்கம். சிங்கம்தான். யார் இல்லைன்னு சொன்னா? டே மச்சான், இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ. டேய், பேசாமல் சாப்பிடும். அது இதையும் பேசிட்டு. நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது அதை நீ எடுத்துகிட்டு போய் வெளியே போடு. சரியா போச்சு. அவன் கை கழுவிட்டு இந்த பக்கம் திரும்பினா நீங்கள் உங்கள் தாவணியோட நுனியை கொடுப்பீங்க கை துடைக்கிறதுக்கு. இதை துடைச்சிக்கோ. இல்லை, வேண்டாம். அம்மே, வா போகலாம். வெயில் அதிகமாக அடிக்கி. அப்போ நாங்களாம் வெயிலில் காஞ்சா உமக்கு பரவாயில்லையா? அவன் அப்படியே திரும்பி உங்களை ஸ்மைல் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு அப்படியே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறான். இதுக்கு அத்தை என்னன்னு உனக்கு புரியுதா? என்னது? அவனுக்கு அவங்க அம்மா தான் முக்கியம். நீ அப்படி பார்க்குற. எனக்கு அவன் அவங்க அம்மாவே அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். அப்போ வரப்போகிற பொண்ணாட்டி எப்படி பார்த்துப்பான்? நீ சரியே இல்லடி. வா, அம்மா கிட்ட சொல்லித்தரேன். இதை பற்றி அம்மா கிட்ட ஏதாவது வாய் திறந்த அவ்வளோதான். நாளைக்கு வர 2 துண்டு மீனும் எடுத்து கடலில் வீசிடுவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாத. நான் சொல்ல மாட்டேன். வா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே பேசிகிட்டே வரீங்க. ஏண்டி, நீ இன்னுமா ராகுல் கிட்ட நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் சுற்றிட்டு இருக்க? அது ஏண்டி கேட்குற? நான் எவ்வளவோ தடவை சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்னா மட்டும் என்ன சொல்கிறதுங்கிறத அப்படியே மறந்து போடுறேன். இதுதான் லவ் போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். வயன், நீ என்ன பண்ணுறதா உத்தேசம்? நம்ம செட்டிலே ரொம்ப அழகான பொண்ணு நீ. இங்கே எல்லாருக்கும் ஆள் இருக்கு. நீ மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே. அவங்க எல்லாருக்கும் ஆள் இருக்கிற மாதிரி எனக்கும் ஆள் இருக்கு. என்னடி சொல்லுத? இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை. யாரடி அவ? நம்ம ஊரா இல்லை வெளியூரா? எப்படி பார்த்த? பேரையாச்சும் சொல்ல. இருங்கடி சொல்லுத. சும்மா பேசிகிட்டே இருப்பாளுங்க. யாரும் இல்லை, தேயும் தான். அவனா? அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டானடி. நீ எப்படி அவனை லவ் பண்ணுற? ஒருவேளை உன்கிட்ட நல்லா பேசுகிறானோ? நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிறீங்க. என்கிட்டலாம் நல்லா தான் பேசுகிறான். என்ன லவ் பண்ணுறனா இல்லையான்னு மட்டும்தான் தெரியணும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உன் கையால் சமைச்சு ஒரு விருந்து வை. அப்புறம் அவன்கிட்ட கேளு. அதெல்லாம் சரின்னு சொல்லிடுவான். நீ வாய மூடுறி. அவன் என்ன ஆள் மாதிரி தீனி பண்ணாருமா? அவன் அதுக்கெல்லாம் மசீர் ஆள் கிடையாது. என்னோட அக்கா இருக்கல்ல, 1 வருஷமாக அவன் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தா. இப்போது கல்யாணம் ஆகி வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டா. ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்கல. ஓ, அக்காலாம் ஒரு ஆளா? நம்ம வயனோட தூசு கீடாகுமா? நம்ம வயன் எவ்வளோ அழகு. போதும் டீ, சும்மா சாம்பிராணி போடாதிய. அவனுக்குள்ள லவ் இருக்குது, ஆனால் சொல்ல தான் மாட்டேங்கிறான். அதை சொல்ல வைக்க ஏதாவது ஐடியா கொடுங்க. ஃபாதர். சரிங்க ஃபாதர், நான் பார்த்துக்குறேன். டெக்கரேஷனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு என்கிட்ட கணக்கு சொல்லுவே. எவ்வளோ ஆகுதோ பார்த்து பண்ணிக்கிடலாம். என்ன ஃபாதர், உங்ககிட்ட போய் கணக்குலாம் நான் பார்த்துக்கிடுதா, நீங்கள் போங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே அவனை பார்த்துட்டே போவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை அப்படியே கலாய்ச்சிட்டே வருவாங்க. அவன் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிற சவுண்டு கேட்டதும் லைட்டாக திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி கீழே குனிஞ்சு சிரிச்சிட்டே போயிடுவான். வயன், உன்னை அவன் பார்க்குறான்டி. 3 மாதமாக இப்படி தான் கிடந்து பார்க்குதான். அதனால் எந்த பயனும் இல்லை. வேறு ஏதாவது பேசுகிறக்கு ஐடியா கொடுங்கடி. இங்கே பாரு,
சும்மா மனசுலேயே வச்சுக்கிட்டு அவன் வந்து பேசுவான், நீ போய் பேசுவேன்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். என் அக்கா ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சால அவன் தான் யாழுன்னு அப்படியே சொல்லிட்டு இருந்துட்டு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். உன் அக்கா மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது. கல்யாணம்னு பண்ணா நான் இவங்க தான் பண்ணுவேன். சும்மா டைலாக் கூடாதடி. அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? நானும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்போ ஷாவி, பேசாமல் உன் லவர் இந்த சர்ச்சுக்கு ஃபாதர் ஆக்கிடு. அவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் நான் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் அவன் லவர் ஏன்டி ஃபாதர் ஆகணும்? பின்ன அவள் லவ் பண்ணுறது உங்கள் அண்ணன் நெல்சனை. ஆ அடிப்பாவே, அவனும் சொல்லலை நீயும் சொல்லலைல்ல, இப்படி மறைச்சிட்டீங்களே. அதில்லடி, அவன் தான் சொல்ல வேண்டான்னு. அவனை வீட்டுக்கு போய் வச்சுக்கிட்டுதான் சொந்த தங்கச்சிக்கிட்டே மறைச்சிட்டு, அதுவும் ஃப்ரெண்டையே காதலிச்சிட்டு இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. நீ புடலங்காய் வத்தல் பாவக்காய் குழம்புன்னு வச்சு எடுத்துகிட்டு வரும்போதே நான் நினச்சேன்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உனக்கு உன் ஆள் கூட பேசுறதுக்கு ஐடியா வேணுமா வேணாமா? சரி டீம், நான் பார்த்துக்கிறதா. ஓகே. ஃபாதர் சொல்லியிருக்காவ, அங்கனையும் பார்த்துக்கிடுங்க. நான் பார்த்துக்கிறதா. ஏய், அவன் வரான்டி, போய் பேசு. என்ன பேசுறது? ஏதாச்சும் பேசுடி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட தள்ளி விட்டுறாங்க. என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு சர்ச்சை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க? இப்படியே சர்ச்சு நல்லா தானே இருக்கு. கிறிஸ்மஸ்க்கு. ஓ, அது வேற வருதுல்ல. ஆமாம், கிறிஸ்மஸ்க்கு நீ இங்கே இருப்பியா இல்லை ஊருக்கு எங்கேயும் போகிறீங்களா? அவன் பின்னாடி உங்கள் ஃப்ரெண்டை லைட்டாக தலையை சாய்ச்சி பார்த்துட்டு அப்புறம் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. அது கேட்க வந்து இல்லை, அது வந்து நீ இங்கே இருப்பியா இல்லை ஊருக்கு போவியா? எங்கன்னு தான். அது இப்படி டக்குன்னு கிட்ட எப்படி சொல்கிறது? எல்லா தடவையும் ஊருக்கு போயிடுறீங்க. உங்க கூட ஒரு நாள் கூட என்னால் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணவே முடியல. இந்த வருஷமாச்சும் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முதல்ல நீ பொண்டாட்டி ஆகணும். சரி. அது எங்கே போகிற? அவன் எதுவும் பேசாமல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே சைடில் திரும்பி பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிடுவான். உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. அவன் இன்டைரக்டாக கேட்டது இல்லை டைரெக்டாக கேட்டது. அவன் அப்படியே நடந்து போயிட்டுருப்பான். நீங்கள் பின்னாடி நின்று அவனை சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் நடந்து போகும்போது ஒரு விஷயம் நினச்சி பார்ப்பான். நேற்று அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தானே, வரும்போது அவளை உனக்கு பிடிச்சிருக்காளே. என்னம்மா பேசுத? அது படித்த புள்ள. இருக்கட்டும், ஆனால் உன்னை தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லுதா? இங்கே பாருவே, மற்ற பிள்ளைகளை மாதிரி இந்த பிள்ளையிலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவள் எல்லாம் உன் பின்னாடி அழகை பார்த்து வந்தவ. ஆனால் இந்த பிள்ளை உன் மனசு தாமலே பார்க்கா. இந்த பார்வே, எனக்கு அப்புறம் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான்னா அவள் ஒருத்தி மட்டும்தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்க. அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ நீ கடலில் இருந்த. யார் என்னை பார்த்துக்கிட்டான்னு நினைக்கிற? அவள் தான் ராவும் பகலுமா என் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டா. நீ சொன்னியாமே உன் அம்மையை யார் நல்லா பார்த்துக்கிறாவளோ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு. எனக்காக செய்யலே, உனக்காக செய்தா. உனக்காக என்ன வேணாலும் செய்தா. இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பிள்ளை நல்ல புள்ளவே, விட்றாத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. தேங்க யோசிச்சுட்டே வருவான். இவ்வளோ நாளாக நீங்கள் அவங்ககிட்ட பேசினது, அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டது, அவனுக்கு ஃபீவர் வந்தப்போ நீங்கள் போய் பார்த்துக்கிட்டது எல்லாமே ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. என்ன, நானே என் கையால் சூப்பு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, இதை கூட ஒரே நல்ல எந்திரிச்சு நடந்துடுவான். என் அவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தான் நல்லா தெரியும். சும்மா கடந்து கிளம்பாத, இதை அவனுக்கு கொடு, அவன் சரியாயிடுவான். ஏண்டி, இதை எடுத்துகிட்டு வந்தது உன் அம்மைக்கு தெரியுமா? என்னை பொண்ணு பார்க்க வரும்போதே இதெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போ. ஊருக்கே தெரியட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடியே மேரி மருமவ அவன் மவனை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான்னு. சரிதாண்டி, போ, உன் அம்மா வைய போகிறா. எந்தாடே, உன் வருங்கால பொண்டாட்டி உனக்கு சூப்பு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. மேரியம்மா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நினைக்காத. தினமும் வந்து இருந்து உன்னை நானே பார்த்துக்கிட்டேன்.
உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு உன் மவன்கிட்ட சொல்லும். ஏண்டி, என்னை பார்த்துக்கிட்டதை நான் என் பிள்ளைகிட்ட சொல்லணுமா? பிறகு அப்புறம் தானே என்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். உன்னை இன்னும் நல்லா பார்த்துப்பேன். என்னை பார்த்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும்டி, அவனை நல்லா பார்த்துக்கோ, அதுவே போதும். மேரி, நிஜமாவா சொல்கிற? ம், ஆமாண்டி. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, உன் அம்மா திட்ட போகிறா, எந்திரிச்சு போ, நான் பார்த்துக்கிட்டேன். சரி சரி, நான் வரேன். மறக்காமல் கஞ்சி குடிச்சிடு. ம், நான் குடிச்சிக்கிட்டம்லே, நீ போ. அவள் உன் மேலே உசுராக இருக்கா, உனக்காக அவள் என்ன வேணாலும் செய்வா. பார்த்துலே, நல்ல புள்ள, விட்றாத. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் ராத்திரி சர்ச்சில் ஒரு ப்ரேயர் வச்சுருப்பாங்க. நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்டு அங்கே சர்ச்சுக்கு போகிறீங்க. ம், ஏய், எங்கே உன் ஃப்ரெண்டை காணோம்? ஏண்டி, அப்போ நீ இங்கே ப்ரேயர் பண்ண வரலையா? என் ஃப்ரெண்டை பார்க்க வந்த. உன் ஃப்ரெண்டு வருவானா இல்லையான்னு சொன்னதா ஷாவி வருவாளா இல்லையான்னு நான் சொல்லுவேன். ஆ? அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் தெரியும், சும்மா நடிக்காத. எங்கே உன் ஃப்ரெண்டு? வருவேன் தண்டி சொன்னா, வருவேன் பொறு. ஃபாதரே வந்துட்டாரு. திருச்சபைக்கு வணக்கம். இந்த தடவை வரேன்னு ஏமாத்திட்டான் போல. சா, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அவனை. அனைவரும் கண்ணை மூடி ஒரு நிமிடம் பிரார்த்திக்கவும். கர்த்தரே, இன்னைக்கு எப்படியாவது அவனை என் கண்ணு முன்னாடி காட்டுடு. இன்னைக்கு கிறிஸ்மஸ், நான் அவனை பார்த்தே ஆகணும். அவன்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் இதுதான், எப்படியாவது நிறைவேற்றி வை. ஆமென். நீங்கள் கண்ணு முழிச்சு பார்த்தா தேவங்க உங்களோட அம்மாவும் ஃபாதர் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. ம், இவன் அங்கே என்ன பண்ணுறான்? அவன் தான் எந்த பாவமும் பண்ணலையே, பாவம் மன்னிப்பு கேட்குறானா? என்னடி அங்கே போய் நிற்கா? உனக்கு எதுவும் தெரியுமா? அவன் வரனா இல்லையானே தெரியாதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவன் மெரூன் கலர் ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு பிளாக் கலர் ஃபேன் போட்டிருப்பான். இந்த திருச்சபையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சம்மதமும் கேட்க போகிறோம். இவங்க மேரி, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவர் இவங்களோட பையன் தேயும். இந்த திருச்சபையில் இருக்கிற இன்னொரு பொண்ணை அவர் மனைவியை ஏற்றுக்க அவர் ரெடியாக இருக்கார். அந்த பொண்ணோட பேர் ஒயன். அவங்களோட அப்பா அம்மா இவருக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமானு கேட்டு நம்ம திருச்சபைக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரோ முன்னாடி வந்து பேசுங்க. மாட்டி விட்டாங்களா? ஐயோ, இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த தடவை எனக்கு கிறிஸ்மஸ் இல்லை, தீபாவளின்னு நினைக்குதா? ஏய் இருடி, என்ன சொல்லுதாவன்னு பார்ப்போம். இன்னும் என்ன, வீட்டுக்கு போனதும் அம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ண போகுது பாரு. தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் காப்பாற்று. அப்படின்னு நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எந்திரிச்சு போயிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய், என்ன? உன்னை தான் கூப்பிடுறாங்க. சும்மாரு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈருமா கூட்டிகிட்டு வரேன். பாட்டி கூப்பிட்றாவில்ல. உங்கள் அண்ணன் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் நிறுத்திடுவான். என்னடி இதெல்லாம்? அவங்க சொல்லுதெல்லாம் உண்மையா? வேறு வழி இல்லை, உன் லவ்வுக்கு நீ தான் நிற்கணும் வயன். யாரையும் நம்பாத, எதா இருந்தாலும் உண்மையை உடச்சி பேசுகிற. ஆமாம்மா, எனக்கு தேவங்க பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அவனை தான் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டே தேவங்க பார்க்குறீங்க. அவன் உங்களை ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்ருப்பான். சத்தியமாக உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அதான் உன் பொண்ணே சொல்லிட்டாவல்ல, தேயும் தான் வேணும்னு. அப்பா, அவன் படிக்கல அது இதுன்னு சொல்லாதியா. அவன் படிக்கலனாலும் என்னை நல்லா பார்த்துப்பான். எனக்கு அப்படிப்பட்ட புருஷன் தான் வேணும். அதெல்லாம் அவனை நல்லா பார்த்துப்பான். உன் அண்ணனை மாதிரி ஒரு பையன்னா பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லலாம். தேயும் ரொம்ப பொறுப்பான பையன். எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம். ஐயோ கர்த்தரே, என் வேண்டுதல் வீண் போல. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்றைக்கே தட்டு மாற்றிக்கிடுவோம். தேயும் ரொம்ப பொறுப்பான பையன், அதெல்லாம் அவன் நல்லாவே பார்த்துக்கிடுவான் அவளை. என்ன டேயும், பார்த்துக்கிடுவல்ல? என் வீட்டுக்கே அவதாராணி. நினச்சதை சாதிச்சிட்டாடி. உன் அப்பா என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நீ காதலிச்சவனோடய இன்னும் சேர்த்து வச்சிட்டாரு.
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டேயும் என்னை விட பொறுப்பான பையன். அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாவும் என்ன. ஸோ இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு சுத்தமாக மறக்க முடியாத ஒரு கிறிஸ்மஸ். பிகாஸ் உங்களோட ஃபுல் லைஃப்பும் இந்த ஒரு கிறிஸ்மஸில் தான் அடங்கி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமே தட்டு மாற்றி உங்களுக்கு கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. எந்த சர்ச்சில் உங்களுக்கு கல்யாணம் பேசினாங்களோ அதே சர்ச்சில் தான் கல்யாணமும் நடந்திருக்கும். மோதிரத்தை மாற்றிக்கோங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டேயும். ரொம்ப ஹாப்பியாக உங்கள் மேரேஜ் நடந்திருக்கும். அடுத்து நம்ம மேரேஜ் தான். நம்ம ரூட்டு கிளியர். வீட்டில் பேசிட்டியா? அதெல்லாம் ஐயா சொல்லிட்டேன். அடுத்து நம்ம கல்யாணம் தான். இதே சர்ச்சை புக் பண்ணிடுவோம். என்ன சாவி? சும்மா வர செய்து காட்டும். செஞ்சு காட்டுறேன் உனக்கு எனக்கு கல்யாணத்தை. அந்த சேம் டே நைட் என்னத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க? இங்கே என் வீட்டை சுற்றி பார்க்க வந்த இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவ சொல்லிக்கிடுவா அவன் ஏன் ஆளுன்னு. இப்போ நீ மொத்தமாக என்னோட ஆள். ஏண்டி, நீ என்னை விட அதிகம் படித்தவ. உனக்கு எப்படி என்ன பிடிச்சது? டேயும், படிப்புன்றது நம்ம கேரக்டர் ஆகிடாது. இன்னைக்கு படிக்காத எத்தனையோ பேர் தான் வாழ்க்கையில் நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் படித்தாதான் உள்ள விடுவேன்னு சொல்லுவாங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மனசும் நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தாலே போதும். எனக்கு தெரியும் நீ பெரிய ஆளாக வருவ. என் மேலே நான் நம்பிக்கை வைக்கணும் இல்லையோ, நீ வைக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நிச்சயமாக ஒரு நாள் பெரிய ஆளாவ. அது மட்டும் எனக்கு தெரியும். இப்படியே பேசிகிட்டே இருந்துருவோமா? 2 பேரும் பார்த்து ரொமான்டிக்காக ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி இப்போ 1 வீக் ஆயிருக்கும். நீங்கள் அவன் வீட்டில் தான் இருப்பீங்க. மேரியம்மா, பாத்திரம் இங்கனே வச்சிருக்கு, போட்டியா இல்லையா? ஐயோ மறந்துட்டோம்டி, எடுத்து கொடு. சரியா போச்சு போ. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் என் அம்மாவை கவனிக்கிறத விட்டுட்டியான்னு என் புருஷன் வந்து என்னை கேள்வி கேட்கணுமா? ஏடி வாய் பேசாதடி, எடுத்து கொடு. இந்தா போடு. ஏன் இங்கே நின்று ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிறவ? போ. நான் இப்படி நகர்ந்ததும் நீ மறுபடியும் கீழே வச்சுட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவ. அதெல்லாம் முடியாது. என் கண்ணு முன்னாடியே போடு. சரித்தாண்டி, எனக்கு ஏற்ற மருமவ தான். போட்டேன். போதுமா? போ. டேயுங்க, இந்தா. வேணாண்டி, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. சாப்பிடாம கொள்ளாம போற? அதெல்லாம் முடியாது. 4 வயது சாப்பிட்டுட்டு போ. ஆமாண்டா, உன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்கும்னு காலையிலேயே செஞ்சு வச்சிருக்கா. சாப்பிட்டுட்டு போவே. வேலைக்கு டைம் ஆயிடுச்சுமா. நான் வேணும்னா ஊட்டி விடட்டுமா? இந்தா. சொல்லுதம்ல, நீ சாப்பிடு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிட்டேன். அப்படின்னு அவன் கிளம்பி வெளியே போயிடுவான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க. அவன் கிடக்குதான், நீ எதுவும் கவலைப்படாத. நைட்டு வந்தோன்னே அதே சோத்தை வச்சுடு. நீ போய் சாப்பிடு போ. அவனுக்காக ஆசாசியாக பண்ண. உன் பிள்ளைக்கு சாப்பிட்டா என்னவா? எனக்கு பசியே இல்லை. அவன் வேலைன்னு கிடந்து ஆடுதான் உன்னை பார்த்துக்கிடணும்னு. உனக்கு அவன் சாப்பிடுதில்லையேன்னு கவலை. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தா நானும் நிம்மதியாக சாப்பிடுவேன்ல. டேய் மச்சான், ஏன்டா லேட்டு? தூங்கிட்டோவே. அதோ ஏப்பா, இன்னைக்கு யார் கடலுக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காவ. இன்னைக்கு கடல் சீற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கா. நாளைக்கு போய்க்கிடலாம். எல்லோரும் வீட்டுக்கு போங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சு? சரி வா. ஸோ நீங்கள் அப்படியே வாசலில் உட்காந்துட்டு மாங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு அதை நல்லா காய வச்சிட்ருப்பீங்க. என்னது, போன வேகத்தை திரும்பி வந்துட்டான். என்னாச்சுட்டேயும்? கடலுக்கு போகலையா அன்னைக்கு? இல்லை, போகல. கடல் சீற்றம் இருக்கா, அதான் போக வேண்டாம்னு சொல்லிட்டாவ. பாத்தியா, காலையில் ஒரு வாய் சாப்பிட்டு போக சொன்னேன். முடியாதுன்னுட்டு போனேன்ல. உனக்கு நல்லா வேணும். ஏண்டி பேச மாட்டேன்? பேசுவேன். சரி வா, இப்போ வாத சோறு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. நீங்கள் நல்லா சிரித்த முகத்தோட அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்து அவனுக்கு பரிமாறுவீங்க. அவனும் உட்காந்து உங்களை பார்த்துட்டே சாப்பிடுவான். டேய், இங்கே பக்கத்து ஊரில் ஏதோ திருவிழா நடக்குதாண்டா. இன்றைக்கி அவளை கூப்பிட்டு போயிட்டு வாயேன். வீட்டில் தானே இருக்க போகிற. வேலைக்கு போகலன்னா உனக்கு அசதியாக தானே இருக்கும். அப்படியே போயிட்டு வாங்க 2 பேரும். இன்னைக்கு ஒரு நாள் தான் மேரியம்மா உன் பையனுக்கு லீவு.
அவன் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரே அலைச்சலாக இருக்கும். போலாண்டி, ரெடியோ? ம், நெசமாக தான் சொல்லுதியா? ம். ஆ, புடவை கட்டிக்கிடவா இல்லை சுடிதார் போட்டுக்கிடவா? என் பொண்டாட்டியாவா? ம், சரி. ஆ யாரோ வேண்டாம்னு சொன்னா இப்போ கிளம்பிட்டு இருக்கா போல இருக்கு. வரும்போது உனக்கும் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வரேன். போட்டுட்டு உட்காந்துக்கோ. ம், நான் போயிட்டு வரேன். சந்தோஷமாக போயிட்டு வாடி செல்லம். ம் என் கண்ணே பற்றும். வரமா? ஆ அவள் இது வரைக்கும் வெளியே ஊரில் எங்கேயும் போனதில்லடா. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துரு. புரியுதா? ம். அதெல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். நீ பார்த்து பத்திரமா வீட்டில் இரு. ஃபோன் கையில் வச்சுக்கோ. நாங்கள் என்ன போனதும் ஃபோன் செய்தேன். ம், ஆ நான் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான். நீ போயிட்டு பத்திரமா வா. நீங்கள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கிளம்புவீங்க. நைட்டு தான் திருவிழா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு சர்ச்சோட திருவிழா தான். நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு நீ உள்ள உட்காரு. ம், நீ இப்படி உட்காரும். நீங்கள் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பீங்க. அவன் இந்த பக்கம் உட்காந்துருப்பான். இந்த மாதிரிலாம் ஊரை விட்டு வெளியே திருவிழாக்குன்னு என் வீட்டில் இருக்கிறப்போல்லாம் கூட்டிகிட்டு போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போ பாரு அம்மா சொல்லிட்டே இருக்கும், கல்யாணம் பண்ணிவிட்டு உன் புருஷன் கூட போய்க்கோன்னு. இப்போது என் புருஷன் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறான். அழகா இருக்கு. அம்மாடி, இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுமோ? அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கையோட அவன் கையை இன்டர்வைன் பண்ணிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே வருவீங்க. அவன் உங்கள் கையை பார்த்துட்டே உட்காந்துருப்பான். இப்போ நீங்கள் திருவிழாவுக்கு வந்திருப்பீங்க. அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கும் பார்க்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும். ஆ, தெரியும். ம், இது வாங்கிக்கிடவா? ம். நீங்கள் அப்படியே ஹாப்பியாக ஒவ்வொரு ஸ்டெட்டாக எடுத்து உங்கள் காதுகிட்ட வச்சு காமிச்சிட்ருப்பீங்க. இது இல்லை, அது இதுவா? ம், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ம், ம், இதையும் சேர்த்துக்கோங்க. இது மேரிக்கு. அதுக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா இல்லாததுனால அதெல்லாம் போடுறதே இல்லை. ஊருக்காரங்க 1000 பேசட்டும், நம்ம ஆசையை விட்டு கொடுக்க முடியுமா? இதையும் போடுங்க. அப்படியே நீங்கள் வாங்கும்போது தேயும் உங்கள் மேலே அவ்வளோ லவ்வாக இருக்கும். நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு அவன் கையை பிடிச்சி நடந்து போயிட்டுருப்பீங்க. தேயும் பஞ்சு மிட்டாய் அதையும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே திருவிழாவை ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. ஆ வந்துட்டீங்களா? வீடு வீடாகவே இல்லை. உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே, உள்ளவா கொடுக்குறேன். ம், டென்டடா. ஆ கண்ணாடி வால். ஏன் உனக்கு கலர் பிடிக்கலையா? நான் வேணா வேறு மாற்றிட்டு வரவா? நாளைக்கு வரைக்கும் திருவிழா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன கலர் பிடிக்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு எதுக்குவே இதெல்லாம்? இங்கே பாரு மேரி, ஊருக்காரனுவோ 1000 பேசுவானுவோ, அவங்கள நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து நிற்க போகிறாங்க. இல்லை இல்லை, ஓ மவன் சம்பாதிக்கிறான், நம்ம நல்லா இருக்கோம், அது போதும் நமக்கு. இந்தா, இப்போவே இதை நீ எனக்கு போட்டு காட்டணும். கையில் போடு. பசிக்குதுடி. ஆ, இதை எடுத்து வைக்க. மேரி, நான் வரதுக்குள்ளே கையில் போடுறேன். ம், நீங்கள் அவனுக்கு பரிமாறுறீங்க. அவன் அப்படியே டிவி பார்த்துட்ருப்பான் நியூஸு. ம், நாளைக்குமா? அப்போ நாளைக்கும் நீ கடலுக்கு போக முடியாதா? அப்படிதான் போல. சரி, அப்போ நீ நாளைக்கு கடலுக்கு போகலன்னா என் கூட ஒரு இடத்துக்கு வா. எங்க? சொல்லுத, நாளைக்கு போகும்போது உனக்கே தெரியும். ஸோ காலையில் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்புவீங்க. அண்ணாச்சி, கடையெல்லாம் நல்லதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேற்பார்வை வேலை மட்டும் பார்க்கணும் போல இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எவ்வளோ ஆச்சு? நம்ம பேசினதே கொடுத்துருமா, அதுவே போதும். ம், சரிங்க அண்ணாச்சி, இந்தாங்க. ரொம்ப நன்றி. எதுக்கடி கடை? பின்ன கஷ்டப்பட்டு கடைக்குள்ளே நின்று மீன் பிடிச்சிட்டு வர, அப்படியே கொண்டு வந்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்ற. அந்த ஆள் உன்னை நல்லா ஏமாத்துதான். உன்கிட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு வெளியே அதிக விலைக்கு விற்குதான். இனிமேல் அதெல்லாம் வேண்டாம். நீ பிடிச்சிட்டு வா, நம்ம இங்கே கடை வச்சுக்கலாம். சாப்பாடு சேர்த்தே கொடுத்தோன்னா எப்படியும் இன்னும் ஹோட்டலை பெருசு பண்ணிடலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். இந்த கடையோடு சேர்த்து அந்த போட்டையும் நமக்கே கொடுத்துட்டாரு. அவர் ஏதோ வெளியூருக்கு போகிறாராம். இனிமேல் அந்த ஆளோட போட்டும் நமக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கிடுவோம். டேயும் அவள் அப்படியே டியரி ஐஸோட உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கெல்லாம் காசு? அதுவா, நம்ம
எப்படியும் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. தனியாக போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக சேர்த்து வச்சுருந்தேன். அதான் அப்பா அம்மாவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே. அந்த பணம் அப்படியே தான் இருந்தது. அப்புறம் என் கல்யாணத்துக்கு வந்த பணம் அப்படியே தான் இருந்துச்சு. நகையெல்லாம் நான் எதுவும் எடுக்கலை. ஏன்னா அது என் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது. அது நமக்கு வேண்டாம். இதுவே போதும். இதுலேயும் மிச்சம் ஆயிருக்கு பாரு. நீ கவலைப்படாதட்டையும், நான் உன் கூட இருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டல் நல்லா பெருசாக டெவலப் ஆகிடும். மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை விலைக்கு வாங்கி நீங்கள் சமைக்கிற செலவு மிச்சம். அதனால் உங்களுக்கு லாபமும் நிறையா இருக்கும். கடையை உங்கள் அப்பா அம்மா உங்களோட அத்தைன்னு 3 பேர் சேர்ந்து தான் திறந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் தான் காலடி எடுத்து வச்சு வியாபாரமும் பண்ணியிருப்பீங்க. அப்போத்துலேருந்து வியாபாரம் அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் சமையல் பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காசு இல்லைன்னு வரவங்களுக்கும் ஃப்ரீயாகவே சாப்பாடும் கொடுப்பீங்க. இப்போல்லாம் கடலுக்கிட்டேயும் மீன் பிடிக்க போகிறதே இல்லை. அதுக்கும் தனியாக ஆள் வச்சுருப்பீங்க சேலரிக்கு. இதோட அப்படி இப்படின்னு ஒரு 3 வருஷத்துலேயே வேறு ஒரு ஊரில் 2 பிரான்ச்சும் திறந்துருப்பீங்க. வீடு, உங்கள் வாழ்க்கை எல்லாமே மாறி போயிருக்கும். இன்னொரு கடையை நெல்சனும் ஷாவும் தான் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு பொண்ணு. நீங்கள் அப்படியே எல்லா சக்ஸஸையும் உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டு அப்படியே கடற்கரையில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முழு நிலா இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பும் மாறுமான்னு கனவு தான் கண்டிருக்கேன். ஆனால் இப்போ பாரு, 2 ஹோட்டலு, 3 ஹோட்டலு, சொந்தமாக 5 போட்டு, சொந்த வீடு, நிலம். எல்லாமே உன்னால. நான் சொன்னேன்ல, உன்னையும் மேரியும் நல்லா பார்த்துக்கிடுவேன்னு. அவள் உன் மேலே உசுராக இருக்காவே. அவள் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவா. அப்படின்னு நீங்கள் ஷோல்டரில் சாயிறீங்க. ரொம்ப அழகான க்யூட்டான மூமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தேவங்க ஒரு காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக பேசுறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. நான் நடி பேசுறது. அதெல்லாம் ஸ்டேஜ் மேலே ஏறி மைக்கு முன்னாடி போய் நில்லும். மனசில் தோன்றதை பேசிட்டு வந்துடு. என்னடி இது? சென்ட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு போனாதான் நல்லாயிருக்கும். இப்போ பாரு, என் புருஷன் ராசா மாதிரி இருக்கான். இந்த கடலுக்கே நீ தான் அரசன், தெரியுமா? ஐ லவ் யூ. எவ்வளோ பெரிய அரசனானாலும் ஒன்று மட்டும்தான் காதலிப்பேன். சும்மா கம்பு சுத்தாத, கிளம்பு. எல்லாரும் உனக்காக காத்துட்ருப்பாங்க. அவள் ஹாப்பியாக காரில் ஏறி போகிறத நீங்கள் நின்று பார்த்துட்டு, மேரி சொன்னல உன் மவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராசா மாதிரி இருப்பான்னு, பாத்தியா? உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ராசா மாதிரி தான் இருந்தான். உன்னை இதுக்கு முன்னாடி கோபுரத்து மேலே இருந்தான். இப்போது கருவறைக்குள்ளே உட்கார வச்சிருக்கிற. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு மருமவளே. டாட்டா. பார்த்து போயிட்டு வாவே. இப்போ புரியுதா? படிப்பு ஒரு சில விஷயத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் தான், உழைப்பு மட்டும்தான் நம்மளை தூக்கி வைக்கும். உன் மவன் நம்பினான், உழைச்சான். இப்போ அதனால் பெரிய இடத்துல இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இல்லாமல் எப்படிடி? அவனை ராப்பகலா நீ தானடி தாங்குன்னு தாங்குன. நீ இல்லைன்னா அவன் ஒன்றுமே இல்லையா. நேற்று ராத்திரி என்கிட்ட கடந்து கிளம்பிக்கிட்டு இருந்தான். நீ ஜெயிச்சிட்டடி. எங்கூட சேர்ந்து போட்டி போட்டு நீ ஜெயிச்சிட்ட. சரி சரி, பொறாமப்படாத, வா. ஒரு ஹாப்பி என்டிங். ஸ்டடீஸ் தேவைதான், ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் போடுற அந்த ஹார்ட் ஒர்க் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் தாண்டி ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டர் உண்மையாக அவங்க கூட இருந்தாங்கன்னா சீரியஸாக உங்கள் வளர்ச்சியை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட நான் டாட்டா பாபா சொல்லிக்கிறேன். டாட்டா பாபா செல்ல குட்டீஸ் லவ் யூ சார். அங்கேருந்து போகிறாயோ.